அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வராலயம் நிறுவனர், மருத்துவர் ஞானகுரு யோகி இளனானந்தா அவர்கள் அன்பர்களுக்கு ஆற்றிய ஆன்மீக விழிப்புணர்வு உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு பதிவு என்னவென்றால், சித்தார்த்தன் என்ற இளவரசர் மன்னர் கௌதம புத்தராக எப்படி மாறினார், இன்று நாம் பார்க்கக்கூடிய அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய புத்தராக எப்படி மாறினார் என்ற பதிவைத்தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். பிணி, மூப்பு, சாக்காடு என்ற முப்பிணிகளை நாம் எண்ணற்ற பிறவிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிணி நோய், மூப்பு வயது முதிர்வு, சாக்காடு இறப்பு, இவைகளையெல்லாம் நாம் பல பிறவிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு முழுமையாக அறிவதில்லை, அதை பற்றி நாம் அறிவதில்லை. ஏராளமானவர்கள் நோயினால் கஷ்டப்படுகிறார்கள். நமது உறவினர்கள் முதுமை அடைந்து விடுகிறார்கள். நம் வீட்டில் நம்முடன் பிறந்து வளர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக இறக்க ஆரம்பிக்கிறார்கள் அல்லது இறக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த முப்பிணிகளையும் இளவரசர் சித்தார்த்தர் விழிப்புணர்வுடன் பார்த்ததன் காரணமாக இந்த முப்பிணிகளை வெல்வது எப்படி என்று விழிப்புணர்வோடு அவர் நகர்ந்ததன் காரணமாக அவர் ஞானம் பெற்று கௌதம புத்தராக மாறினார். இளவரசர் சித்தார்த்தர் ஒரு முறை நகரில் ஊர்வலமாக வருகிறார். இளவரசர் என்ற முறையில் ஒரு முறை நகர்வலமாக வருகிறார். அவர் வரும்பொழுது எதிரில் ஒரு நோயாளியை கண்டு, எனக்கும் நோய் வருமா என்று தனது தேரோட்டியிடம் கேட்கிறார். அதற்கு தேரோட்டி எல்லோருக்கும் நோய் வரும் என்று பதில் உரைக்கிறார். சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு வயது முதிர்ந்த நபரை இளவரசர் சித்தார்த்தன் சந்திக்கிறார். அப்பொழுது மீண்டும் தனது தேரோட்டியிடம் வினவுகிறார், எனக்கும் முதுமை வருமா, எனக்கும் மூப்பு வருமா என்று கேட்கிறார். இளவரசர் இதற்கு தேரோட்டி மீண்டும் கூறுகிறார், எல்லோருக்கும் ஒரு நாள் முதியவராக ஆகியே ஆக வேண்டும். முதுமை வந்தே தீரும். இது இயற்கையின் நியதி என்று கூறுகிறார். பிறகு சிறிது தூரம் சென்ற பின்பு அப்பொழுது ஒரு இறந்த உடலை காண்கிறார். அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது மீண்டும் இளவரசர் சித்தார்த்தன் கேட்கிறார், எனக்கும் இறப்பு வருமா என கேட்கிறார். உலகில் பிறந்த எல்லோரும் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் என்று தேரோட்டி ஆணித்தரமாக கூறுகிறார். இறைவன் இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைத்து ஒரு மனிதனை படைத்து அவனது நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதியதால் அவன் ஜீவாத்மாவாக ஆனான் என்று கிறிஸ்தவர்களின் வேதாகம நூலாகிய புனித விவிலியம் என்ற நூலில் உரைக்கப்பட்டுள்ளது. அதாவது, மனித வாழ்க்கையில் பிணி, மூப்பு, சாக்காடு இவற்றை தவிர ஏதோ ஒரு நுட்பமான ரகசியம் மறைந்துள்ளது என்ற விழிப்புணர்வு இளவரசர் சித்தார்த்தனுக்கு, அதாவது கௌதம புத்தருக்கு தோன்றுகிறது. அதை பற்றி எண்ணுகிறார். அதன் காரணமாக இந்த பிணி, மூப்பு, சாக்காடு இந்த மூன்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் என்ன என்பதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்தார். உடனே தனது மரபுரி தரித்து தலைமுடியை அரிந்து
தனது இளவரசர் பதவியை துறந்தார். வேண்டாம் என்று தனது மன்னர் பதவியை துறந்தார். அத்தோடு மட்டும் போகவில்லை. மேலும் தனது மனைவி, தனது மகன் ஆகியோரையும் துறந்ததோடு இரவு அரண்மனையை விட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்டார். அவ்வாறு புறப்பட்ட அவர் விழிப்புணர்வோடு எண்ணற்ற மனிதர்களையும் ஞானிகளையும் சந்தித்தார். காசியில் வந்து வேத விற்பனர்களையும் சந்தித்தார். இறுதியில் தனக்குள்ளேயே மூழ்கி நிர்வாணம் என்ற விஷயத்தை கண்டுபிடித்தார். அதாவது தனக்குள்ளேயே மூழ்கி என்பது இன்ட்ராஸ்பெக்ஷன், தை யுவர் செல்ஃப் என்று கூறுவார்கள். அகநோக்கு முறையில் தன்னைத்தானே அறிதல். தை யுவர் செல்ஃப் என்றால் உன்னையே நீ ஊடுருவிப்பார் என்பார்கள். உனக்கு நீயே உன்னை நீயே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நிலையில் தன்னைத்தானே ஊடுருவி பார்த்து நிர்வாணம் என்ற விஷயத்தை கண்டுபிடித்தார். அதாவது நிர்வாணம் என்றால் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஆடைகளற்ற நமது உடலை மட்டும் நிர்வாணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நம் அகத்தினுள்ளே, நமது எண்ணத்தினுள்ளே எந்த ஒரு நிலையும், எண்ணமோ சிந்தனையோ வேறு ஆசைகளோ எதுவுமே இல்லாமல் சலனமற்ற நிலையில் அமைதியாக இருக்கும் நிலையையே, அதாவது சமாதி நிலையையே இங்கு நிர்வாண நிலை என்று புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார். பூமியில் பிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மிகவும் துயரம் நிறைந்தது என்பதை கண்டுபிடித்த புத்தர் மனிதர்களுடைய ஆசையே இந்த துன்பத்திற்கு காரணம் என்பதை கண்டுபிடித்தார். இந்த ஆசையை அல்லது இந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்ன வழி என்று அவர் சிந்திக்கும் பொழுது புத்தரால் கொடுக்கப்பட்டதுதான் அஷ்டாங்க மார்க்கம் அல்லது எண்வழி மார்க்கம் என்பதனை கண்டுபிடித்தார். இந்த துக்கத்திலிருந்து மனிதன் தனது துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர் நடைமுறைப்படுத்திய அல்லது நடைமுறைக்காக கொடுத்த வழிமுறைதான் அஷ்டாங்க மார்க்கம் ஆகும். அதாவது இது பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு நடைமுறையையே இந்த எண்வகை மார்க்கம் அல்லது அஷ்டாங்க மார்க்கத்தை கொடுத்துள்ளார்கள். அது என்ன அஷ்டாங்க மார்க்கம் அல்லது எண்வகை மார்க்கம் என்றால் நற்காட்சி, நல்லூற்றம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நல்லூக்கம், நற்கடைப்பிடிப்பு, நல்லொழுக்கம் அல்லது நல்லமைதி இவற்றின் மூலமாக நம் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்பதனை புத்தர் அவர்கள் நமக்கு போதித்துள்ளார்கள். ஆக ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த ஆசையை விற்று சலனமற்ற நிலையில் இருந்தோமேயானால் நாமும் நற்கதி அடைந்து சமாதி நிலை அடையலாம் என்பதனை புத்தர் அவர்கள் எண்வழி மார்க்கமாக கொடுத்துள்ளார்கள். அவர்கள் மன்னராக இருந்து தனது அனைத்தையும் துறந்து ஞானியாக இன்று அனைவராலும் போற்றக்கூடிய அளவிற்கு வந்த அதே நிலையை அடைய நாமும் குருமார்களை சந்திப்போம். அவர்களுடைய ஆசியால் நாமும் சமாதி நிலையை நோக்கி பயணிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். எமது குருநாதர் அச்சம்பட்டி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள அச்சம்பட்டி என்ற கிராமத்தில் ஈஸ்வராலயம் என்ற ஆலயத்தை நிறுவியுள்ளார்கள். அங்கு வரும் பக்தர்களுக்கு ஆன்மீக போதனை, சத்சங்கங்கள் நடத்துவதோடு மட்டுமல்ல, மனிதவள மேம்பாட்டு பயிற்சி மற்றும் மாணவர்களுக்கான ஆங்கில பயிற்சி வகுப்புகள், யோகா, தியானம், பக்தர்களோட ஜாதகங்கள் பார்த்து அவர்களுக்கான பரிகாரங்கள், கர்மவினை போக்குதல், கிரியா யோகம் கற்றுத்தருதல், தீட்சை வழங்குதல் போன்ற அனைத்தையும் இலவசமாக நம்மளுக்கு அருளி வருகிறார்கள். எனவே நீங்களும் எம் குருநாதரை சந்தித்து அருளாசி பெற்று நல்நிலை அடைய வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இதன் கீழ் எங்களுடைய இந்த ஈஸ்வராலயத்தின் தொடர்பு எண் மற்ற இணையதள முகவரி
அனைத்தும் வழங்கியுள்ளேன். விரும்பும் அன்பர்கள் அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.